வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் ஃபோர்த்து மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ 11 பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட 11 வந்து ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு 10லேருந்து 15 மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 11 தான் கிடைக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ரொம்பவே நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை தான் நான் மெயினாக பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சென்னை மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 100 ஆகும்போது தான் உங்களுக்கு ஆன் டைமில் கேப்டன் கொடுத்துருந்தேன். ஸோ ஆன் டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சில இன்புட்லாம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. டைம் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க முடியல. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோவோட 11 பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். ஆன் டைமில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. மோஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிளேயரை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லெஸ்பிக்கை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு சென்னை மேட்ச் பார்த்தீங்கன்னா 100 அமோதோட பிக்கு வந்து 1% கூட இல்லை கேப்டன் பிக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்து சூட் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். அதே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மும்பை பவுலர் வந்து விக்னேஷ். ஸோ நல்ல டொமஸ்டிக்கில் அண்டர் 19 நல்லா ப்ளே பண்ண பிளேயர். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டாப் ஃபேண்டசியில் வந்து ஃபஸ்ட்டு வந்த வின்னர் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை வந்து பிக் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தான் ஃபேண்டசி போகும். பட் இந்த 10 மேட்ச் வந்து நீங்கள் நல்லா சாதகமாக பயன்படுத்திக்கலாங்கிறதுனால தான் மேக்ஸிமம் இன்புட் எடுக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகாமலும் போகலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ வாங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குயிக்காக பார்த்துடலாம் வீடியோவை. ஸோ அந்த 2 மேட்சோட கம்பேரிசன் பார்த்தோம்னாக்கா டெல்லிக்கு ஃபேவர் தான் போகும். ஸோ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைசாக்கில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ராஜசேகர் ரெட்டி ஸ்டேடியம் விசாகப்பட்டினம் தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த பர்டிகுலரான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விண்ட் அதிகமாகிற சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் விக்கெட்டுங்கும் போது காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது சில கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் நடக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ச் ட்ராப்பு, ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேட்சே வந்து சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் டீம். ஸோ இவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல ஆஃப் நெட்டுக்கு. ஸோ ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் செட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் வச்சு ரொம்பவே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 170 மேக்ஸிமம் அந்தளவுக்கு தான் போகும். அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ப்ராப்பராக நீங்கள் குயிக்காக மேக்ஸிமம் ஒரு ஸ்கியாக டீம் ஒரு 5 டீம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ஃபேராக தான் போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 189 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 159 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா டிசி கொஞ்சம் அப்பரில் தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 9 மேட்ச் கம்பேரிசன் பார்க்கும்போது பட் டீமோட நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு கன்ஃபியூஷன் தான். பட் சர்துல் தாகூர் உள்ளே வந்திருக்கதா கொடுத்துருக்காங்க மோஷின் கானுக்கு பதில். மயங்க் யாதவ் ஃபிட் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப் இந்த 2 பிளேயருமே அவைலபிள் இருக்கா, 3 கேம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டு என்ன பொசிஷன் அப்படிங்கிறத ஆன் டைமில் தான் நமக்கு ப்ராப்பராக தெரியும். பட் கேஎல் ராகுல் கூட டவுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. பட் அட் பர்சன்ட் நான் இப்போ வீடியோ மேக் பண்ண டைம் வரையும் கேஎல் ராகுல் தான் ட்ரை பண்ணேன். பட் ப்ராப்பராக கிடைக்கல. பட் எதுவும் வந்தாலும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியூ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா 272 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டெல்லி 191. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டுமே மிக்சிங்காக தான் கிடச்சிருக்கு. பெருசாக ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேம் போச்சுன்னா ஸ்பின்னு கொஞ்சம் விக்கெட் கிடச்சிருக்கு. கொஞ்சம் ஆவரேஜாக 170 அந்த ரேஞ்சில் போச்சுன்னா ஃபாஸ்ட்டுக்கு தான் விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலராக இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்டர்ஸ் வந்து ஒரு 3 பேட்டருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ் பேட்டர் பாருங்க, இந்த இடத்துல 2 பேட்டருமே நல்ல ஒரு கீயாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபாப் டுப்ளசி, ஸ்டப்ஸு. டுப்ளசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஹையஸ்ட் வச்சுருக்காரு. ஸ்டப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 54 வச்சுருக்காரு. ஸோ 2 பிளேயருமே நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கக்கூடிய டீமில் மஸ்ட்டாக நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. மெயினாக பர்டிகுலராக இந்த 2 பிளேயருமே உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோகிஷ் சர்மா 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 3 பவுலருமே வச்சுங்க. பட் ஆன் டைமில் உங்களுக்கு ஸ்லைட்லி மாறிச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2 டீமோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. அபிஷேக் போரல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு, ஃபாப் டுப்ளசி, நிக்கோலஸ் பூரான், மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ இந்த டிக் பண்ணியிருக்க பிளேயர் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, அபிஷேக் போரல், ஸ்டப்ஸு, ஃபாப் டுப்ளசி, நிக்கோலஸ் பூரான், மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே மஸ்ட்டாக நீங்கள் போடக்கூடிய எத்தனை டீம்னாலும் அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடிஷனலாக ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கொடுக்குறேன். இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்றைக்கி வந்து குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணோய் இந்த 2 ஸ்பின்னர் தான் போவாங்க. பட் இந்த 2 ஸ்பின்னருமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா அந்த ஒரு விக்கெட்டை 2ஆக கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணும்போது மட்டும்
மற்றபடி ஒரு விக்கெட் எடுத்து வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டாஸ் வந்து டிசி பேட்டிங் எடுத்தாங்கன்னா மேட்ச் வந்து பேட்டிங் ஃபேவராக தான் போகும். பிச்சு கொஞ்சம் பேட்டிங் சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற பேட்டர்ன்லேயே நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்தவரை இந்த டீமோட பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் 208 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் டெல்லி. லக்னோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 199க்கு மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல், ஸ்டப்ஸு, ரிஷப் பண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரானும் மட்டும்தான் ஒரு 61 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி இந்த பேட்டர்னில் மேட்ச் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் டிசி எடுத்தாங்கன்னா. ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஃபேண்டசியில் வந்து ஆல்மோஸ்ட் 7-4 ஃபார்மேட்டில் உட்கார சான்சஸ் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு டொமஸ்டிக் இம்பாக்ட் அந்த மாதிரி ஒரு உள்ளே வந்தாங்கன்னா 7-4 ஃபார்மேட்டில் உட்காரத்துக்கும் சான்சஸ் இருக்குது ஃபேண்டசி இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா மேபி இந்த 170 இந்த ரேஞ்சில் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் பர்டிகுலர் இந்த 2 மேட்ச் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ நோட் பண்ணிங்க, ஆன் டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து 11 பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி, ஜாக் 2 பிளேயர் தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபாபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். பட் ஐபிஎல் போது கொஞ்சம் வேறு ஃபார்மேட், நல்ல ஒரு ஹிட்டிங் அக்ரெசிவ் போகக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான். பட் அடிஷனலாக அவர் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குயிக்காகவே ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஸோ அதனால் டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஓப்பனருமே நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபாப் டு பிளஸி ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். ஸோ டவுட்டாக தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. பட் மேபி 11ல் உள்ளே வந்தாலும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்கங்க. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ், ஒரு கேட்ச்சு, ரன் அவுட் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் ஹிட் அடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி சேஃபாக போகிறவங்க கேஎல் ராகுல் எடுத்துகிட்டு போங்க. ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ஒரு நல்ல ஒரு ஹை பிக்கை உங்களுக்கு ட்ராப் பண்ணுறது தான் இந்த இடத்துல கேஎல் ராகுல் வந்து உங்களுக்கு ட்ராப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜாக குயிக்காக வந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. கேட்சிங் பொசிஷனில் கண்டிப்பாக நிற்பார். ஸோ அங்கே 2 கேட்ச் எடுத்தால் கூட உங்களுக்கு ஃபேண்டஸியில் இன்னும் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வாங்க. மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகும், ஒரு 200 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீம் மேக் பண்ணும்போது அபிஷேக் போரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அதில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேட்டிங்கில் வந்து மேபி அந்த குயிக்காக ஒரு 16 ஓவரில் உள்ளே வந்தால் கூட ஃபேண்டஸியில் இன்னும் ஒரு அளவுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான். பட் ஃபேண்டஸியில் பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். மேபி 11ல் மேலே எடுத்துகிட்டு வராங்க லைனப்பில் அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐதோ சர்மா. ஸோ கண்டிப்பாக வந்து இவரையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். மேபி 11ல் மேலே வந்தாருன்னா கண்டிப்பாக எடுத்து. கேஎல் ராகுல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அசுதோஷ் சர்மாவை நீங்கள் பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு, நல்ல ஹிட்டரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேண்டஸியில் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வரும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அக்ஷர் பட்டேல். ஸோ டீமோட கேப்டனு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர் தான் இவர், நல்ல ஒரு பேட்டர். சான்ஸ் கிடச்சா நல்லா அடிக்கக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ மஸ்ட்டாக நீங்கள் அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிக் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இனிஷியலாகவே விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 3+ விக்கெட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து கேப்டன் வீசி கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். விசி அந்த மாதிரி டீமில் வந்து அக்ஷர் பட்டேல்கிட்ட போங்க. அப்படி இல்லைனா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டரு ஜாக்கு, அப்படி இல்லைனா ஃபாப் டு பிளஸி போங்க. உங்களுக்கு அந்த டீமுக்கு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார். ஸோ இதே கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபயர் தான். பட் இந்த மேட்ச்சில் 3 விக்கெட் எடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் 2 பேட்டர்னும் எடுத்துங்க. அந்த 2 விக்கெட் கண்டிப்பாக எடுக்க சான்சஸ் இருக்குது. பேட்ஸ்மேன் ஏதாவது ஸ்லைட்லி மிஸ்டேக் பண்ணும்போது 2-3 கன்வெர்ட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ஆன் டைமில் பர்சன்டேஜ் பாருங்கள். பர்சன்டேஜ் பார்த்துட்டு இந்த இடத்துல முகேஷ் குமாருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ். ஸோ நல்ல ஸ்பின்னர் தான். பட் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் குல்தீப் யாதவ் தான் போவாங்க. விக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரீசனாகவும் நல்ல ஒரு மல்டிபிள் விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் என்னோட சஜஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேபி குல்தீப் யாதவ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு விக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏதாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா 1-2 கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி பெருசாக கேப்டன் வீசிக்கு ஒர்த்தா அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து இன்றைக்கி வந்து நோ தான் கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடராஜன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து டிசியில் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ நம்ம ஊருக்காரு. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் தான் கொடுத்துருக்காரு. நல்ல சான்ஸ் அவருக்கு இந்த சீசனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணார்னா
நல்ல ஒரு சான்ஸ் அவருக்கு. மேபி வந்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அது 2 விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு பிளேயராக மட்டும் எடுத்துக்கோங்க. பட் கேப்டன் வைஸிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக தான் முடியும் இந்த இடத்துல. ஸோ இந்த டீமோட மெயினான 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டர்னில் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா கேட்டகரியில் மெயின் பிக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஃபாப் டு பிளிஸி, ஜாக்கு, ஸ்டப்ஸு இந்த 3 பிளேயருமே உள்ளே எடுத்துகிட்டு ஒரு வேளை ஹை ஸ்கோர் போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அபிஷேக் போகிறல சர்மா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, நல்ல பிக்காக இருக்கும். பட் இந்த 2 பிளேயர் கம்பேர் பண்ணும்போது அபிஷேக் போகிறல் என்னோட சஜஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். விக்கெட் கீப்பிங் அவர் தான் பண்ணுறதா கொடுத்துருக்கேன். மேபி ஆன் டைமில் விக்கெட் கீப்பர் அவர் பண்ணார்னா கண்டிப்பாக எடுத்துங்க, ரொம்பவே குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார். ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம் டிசியை பொறுத்த வரைக்கும். கேப்டன் வைஸ்னு பார்த்தா பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த பிளேயரில் நீங்கள் கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடிஷனலாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ரெகுலர் டீமில் எக்ஸ்ட்ரா ஒன் சைடாக போகிறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் ஒரு 45 பாயிண்ட் எடுத்து கூட ஃபேண்டசி இன்னாவ சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்தால் வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஞ்சில் கொடுத்துருப்பாங்க இம்பேக்ட் பிளேயர். ஸோ அதில் ஏதாவது ஒரு டொமஸ்டிக் பிளேயரு உங்களுக்கு ஆன் டைமில் கொடுக்குறேன். ஸ்லைட்லி நான் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் அபிஷேக் ஆன் டைமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டீமோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இந்த இடத்துல மோஹித் சர்மா, கருண் நாயர், ரிஸ்வி கொடுத்துருக்கேன். பட் இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக இம்பேக்ட் வந்தால் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் இது வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் ஒரு அப்ராக்சிமெண்ட் தான். ஆன் டைமில் என்ன இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஏடன் மோர்கம், ரிஷப் பண்ட் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் கொடுத்துருக்கேன். பட் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட்டர் தான், ஹார்டு ஹிட்டர் தான். பட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பவுலிங் அட்டாக் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேடன் மோர்கம் நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லக்னோவோட கேப்டன் வைசி நீங்கள் ட்ரை பண்ணணும், ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இவரை வந்து நீங்கள் ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஹையாக ட்ரை பண்ணுறவங்க, ரெகுலராக போகிறவங்க பண்ட்டுக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இவரோட ஃபேண்டசி பிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பட் என்னோடய சஜஷன் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஆவரேஜ் தான். ஏதாவது ஸ்லைட்லி டிசியில் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேளை கொஞ்சம் அலர்ட் ஆகி ஒரு பெரிய ஹிட்டிங் அடிக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தாலும் ஒரு 30+ தான் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாங்கிறது தான் ஒரு பெரிய. அதனால தான் நான் அந்த இடத்த எடுக்கலை. ஸோ எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ்லாம் நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துங்க. அதனால தான் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நிக்கோலஸ் பூரன் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஓவர்சீஸ் கிட்டரு, கண்டிப்பாக ஓவர்சீஸ் ஸ்லாட் 4 பேரில் ஒரு பிளேயர் அவர் உள்ளே வருவார், ஷியராக நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டீமோட அடிஷனல் கேப்டன் வைசி ட்ரை பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு விசி கொடுங்க, ரிஸ்கியாக போகிறவங்க, இல்லைனா ஒரு பிளேயராக மட்டும் எடுத்துகிட்டு போங்க. டிசி தான் வின்னிங் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ வின்னிங் என்னை பொறுத்த வரைக்கும் டிசி தான் வின் பண்ணணும்னு கொடுத்துட்டேன். பட் அதனால் நீங்கள் வின்னிங் டீம் சைடு போகும்போது லூசிங் டீம் சைடு கொஞ்சம் கேப்டன் வைசி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல எஸ்பிக்கு தான் ஆயுஷ் போதோனி. ஸோ நல்ல பிளேயர், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஒரு ஹிட்டு கொடுப்பாரா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிச்சு வந்து மேபி ஸ்லைட்லி ஸ்லோ டவுன் ஆனால் மட்டும் இந்த மாதிரியான பிளேயர் வந்து ஆயுஷ் போதோனி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது. ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. அதாவது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண, மேபி ஸ்லைட்லி ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த ஒரு ஓவர் விக்கெட் கிடைச்சது அப்படின்னா கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்குது. விக்கெட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் போதோனி, டேவிட் மில்லர் கொடுத்துருக்கேன் ஓவர்சீஸ் செலக்ட் தான். பட் டேவிட் மில்லரும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ஆவரேஜ் தான், பெரிய பர்ஃபார்மன்ஸ்னு இருக்காது. பட் செகண்ட் பேட்டிங்னா உங்கள் டீமில் எடுத்துக்கங்க. பட் ஆன் டைமில் பிக்கு பாருங்கள். ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 4 பிளேயர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி பிக்கு கம்மியாக இருக்குன்னா ஷூராக நீங்கள் எடுத்துங்க. பட் என்னோட சஜஷன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இந்த இடத்துல டேவிட் மில்லர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத். ஸோ இந்த 3 பிளேயருமே உங்களுக்கு அதே கேட்டகரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 பிளேயருமே பர்சன்டேஜ் பார்த்துட்டு டபுள் ஆப்ஷன் ஆன் டைமில் வருவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள். பட் இல்லைன்னா இந்த 3 பேருமே கட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு பேட்டர் வந்து நல்ல ஒரு ஹிட்டிங்காக போவாங்க, அக்ரெசிவ் போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னருக்கு கொடுக்கும்போது ஸ்லைட்லி விக்கெட் கிடச்சதுன்னா அடிஷனல் விக்கெட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எடுத்துக்கலாம். பட் பிக் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்பவே ரிஸ்கியாக போகிறவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னால் ரிஸ்கி டீம் மட்டும் இவருக்கு ஒரு விசி கொடுத்தாவது ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்களோட ஃபேண்டசி வந்து நல்ல பீக்கில் வர சான்சஸ் இருக்குது. பட் நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸ் தான். பட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்துல் தாக்கூர். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் வந்து இவரை நான் கொடுக்கல.
எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒரு 50-50 ஆப்ஷனில். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீமில் பிளேயராக மட்டும் எடுத்து பாருங்கள். ஸ்லைட்லி அந்த 2 விக்கெட் கிடச்சதுன்னா ஃபேண்டஸியில் இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணோய். ரவி பிஷ்ணோய் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கும் போது இவருக்கு பவுலிங் அந்த இடத்துல எடுபடுமா அப்படின்னா ஒரு டவுட்டு தான். ஒரு விக்கெட் எடுத்து வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி ஃபேண்டஸி இன்னும் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் பிக் வைஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறேன். பட் இது கிளிக் ஆச்சுன்னா இதே பேட்டர்னில் போகலாம். நம்ம ஒரு 10 மேட்ச் வரையும் கொஞ்சம் பேட்டர்னை மாற்றலாம். அப்படின்னால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹை பிக்லாம் ஆல்மோஸ்ட் கட் பண்ணிவிட்டு லெஸ்ஸாக உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமார் ஜோசப். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு. ஸோ இனிஷியலாகவே நல்லாவே விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பவுலர் தான். பட் இந்த பிச்சில் நம்ம பிச்சில் வந்து சடனாக இவருக்கு பால் எப்படி டேர்ன் ஆகும், எப்படி டேர்ன் பண்ணுவாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக தான் இருக்கும் சமர் ஜோசப். ஸோ ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. இனிஷியலாக வந்து நல்ல ஒரு அட்டாக்கிங் மூவ் போகிறாங்கன்னா ஆஃப் நெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு 4 பிளேயருமே நல்ல ஒரு ஹிட்டர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இவரும் ஓவர்சீஸ் பிளேயரு வேறு கண்ட்ரியில் நிறைய மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஆஃப் நெட்டு. ஸோ அந்த மாதிரி எதனா ஸ்ட்ரகிள் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு லெஸ்பிக் பிளேயராக அந்த இடத்துல பவுலர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சமர் ஜோசப்பை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சிங். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டுலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லக்னோவோட 11 வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ப்ரிடிக்ஷன் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஒரு வேளை ஒரு மேட்ச் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா ஒரு 3-4 மேட்ச் போச்சுன்னா எந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு மேட்ச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக லக்னோ வந்து டோட்டலாக வந்து ரொம்பவே ஸ்கோர் லோவாக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஷுவரான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எய்டன் மோர்க்ரம் 1, நிக்கோலஸ் புரான் 2, 3வது சபாஸ் அகமது, 4வது பார்த்தீங்கன்னா ஷமர் ஜோசப். இந்த 4 பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர் வேணும் அப்படின்னா டேவிட் மில்லரை 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்குன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஒரு பிளேயராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் கேப்டன் விசிங்கிறது என்னோடய ஆப்ஷனும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பெஞ்சில் பார்த்து நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா ராஜ்வர்தன் ஹங்கேர்கர், மணிமாறன் சித்தார்த். ஸோ இந்த 2 பிளேயருமே ஸ்ட்ரைட்டாகவே 11ல் வந்தால் கண்டிப்பாக டிசி கொஞ்சம் ஸ்கோரு கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல ராஜ்வர்தன் ஹங்கேர்கர், மணிமாறன் சித்தார்த். ஸோ இந்த 2 பிளேயருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது உள்ளே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டர்ன் கொஞ்சம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இம்பேக்டாக இருந்து செகண்ட் இன்னிங்ஸ் உள்ளே வர்றாங்கன்னா இந்த இடத்துல மணிமாறன் சித்தார்த்து, ராஜ்வர்தன் ஹங்கேர்கர். ஸோ பிச்சு ஃபாஸ்ட்டுக்கு ஃபேராக போகும்போது கண்டிப்பாக ஹங்கேர்கர் உள்ளே வர சான்ஸ் இருக்குது. மஸ்ட்டாக எடுத்துங்க, அந்த 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது, ஸ்லோ டவுனாக இருக்குது பிச்சு அப்படின்னா மணிமாறன் சித்தார்த் தான் உள்ளே வருவார். ஸோ 2 பிளேயரில் எந்த பிளேயரு ஆன் டைமில் வந்தாலும் எடுத்துக்கங்க. இல்லை பெஞ்சில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கிறனால தான் இந்த 2 பிளேயருமே கொடுக்குறேன். கேப்டன் விசி ஆப்ஷன் போடுறவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 11ல் வந்தால் மணிமாறன் சித்தார்த்துக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ராஜ்வர்தன் ஹங்கேர்கர் வந்தாலும் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா அந்த டீமோட ரேங்க் வந்து நல்ல லிஃப்டாகி மேலே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோவுக்கு வந்துட்டேன் ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் புரான், ஃபாப் டு பிளஸி, ஜாக்கு, மிச்சல் மார்ஸு, அக்சர் பட்டேல், எடன் மோர்கம், மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணோய். இது எல்லாமே ரெகுலராக எல்லாருமே எடுக்கக்கூடிய பிளேயர் தான். அதை நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லெஸ்ஸாக உங்களுக்கு பிக் பண்ணி கொடுத்துருப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு வேளை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும்னா கேஎல் ராகுல் ஃபஸ்ட் பேட்டிங்னா எடுங்க. ரிஷப் பண்ட் வந்து ஆவரேஜ், கேப்டன் விசி ட்ரை பண்ணாதீங்க. நிக்கோலஸ் புரான் வந்து கண்டிப்பாக எடுத்துங்க. ஒரு செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். ஃபாப் டு பிளஸி வந்து 2 இன்னிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஜாக் வந்து குயிக் ஃபயர் தான். சடனாகவே இனிஷியலாக ஒரு அக்ரெசிவ் மூடு தான் போவார். சம்டைம்ஸ் வந்து அது கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் ஃப்ளாப் ஆகும். மேபி கேட்சிங் பொசிஷனில் நிற்கும்போது ஃபேண்டஸியில் இன்னும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஸோ மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் பிச்சு கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற மேட்ச்லாம் சில மேட்சஸ்லாம் ஃப்ளாப் தான் ஆகிருக்காரு. ஸோ அதனால் அவர்கிட்டே போகலை. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்லலை. அக்சர் பட்டேல் நல்லா எடுத்துக்கலாம். எடன் மோர்கம், மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், இதுதான் என்னோட ஆப்ஷனு. பட் குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணோய், ஸோ 2 பிளேயருமே இந்த மேட்ச்சில் கேப்டன் விசி வரையும் வருவாங்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால தான் சஜஷன்லேயே கொடுக்கல உங்களுக்கு. கேப்டன் விசி பார்த்தா அக்சர் பட்டேல், ஃபாப் டு பிளஸி, நிக்கோலஸ் புரான், ரிஸ்கியாக ரெகுலராக போகிறவங்களுக்கு கேப்டன் விசி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் என்னை பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல் ஐடியாவே இல்லை. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள்.
கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்கு வேணும்னா இந்த இடத்துல ஸ்டப்ஸ் கொடுத்துருக்கேன், டேவிட் மில்லர் கொடுத்துருக்கேன், முகேஷ் குமார் கொடுத்துருக்கேன், ரவி பிஷ்னாய் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல. இதை தாண்டி உங்களுக்கு பிளேயர்ஸ் வேணும்னா பெஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ்னு ஒரு பிளேயர் இருக்கார், அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, அவர் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், டேவிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸோட ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்லைட்லி அந்த 2 பிளேயருமே கேட்ச் ட்ராப் ஆச்சு இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுக்கும், ஃபேண்டஸியில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹிட்டு கொடுக்க சான்ஸில் ஃபேண்டஸியில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ட்ரை பண்ணுறவங்க மிச்சல் மார்ஷ், டிம் டேவிட்டை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பக்கம் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த டீம் டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன்வந்த் குமார்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார், டொமஸ்டிக் பிளேயர் தான், நல்ல பிளேயரு. மேபி ஏதாவது அவங்களோட லெவனில் சேஞ்ச் ஆகி மன்வந்த் குமார் உள்ளே வர்றாருன்னா ட்ரை பண்ணுங்கள், பிக் வைஸ் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா விஜய்னு ஒரு ஸ்பின்னர் இருப்பார் டிசியில், ஸோ அந்த ஸ்பின்னர் உள்ளே வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகிட்டாங்கன்னா உங்கள் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் கொடுக்குறேன். பட் பேட்டிங் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரில் குல்தீப் யாதவ், தர்ஷன் நல்கண்டே 2 பிளேயருமே கொஞ்சம் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து மோஹித் சர்மா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கருண் நாயர். ஸோ இந்த 4 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரிஸ்கியாக போனீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் எல்லாருமே மேக் பண்ணி வச்சுருப்பீங்க, கேப்டன் விசி போட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் வச்சுருப்பீங்க. பட் நான் இந்த பொசிஷனுக்கே போகலை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் விசி இல்லைனா நிக்கோலஸ் பூரான் கொடுத்துருப்பீங்க, ஃபாப் டு பிளிஸ் கொடுத்துருப்பீங்க, அக்ஷர் பட்டேல் எல்லாருமே எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த தாண்டி நீங்கள் வேறு என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் வின்னிங்ஸ் கொடுக்கும். பட் இந்த டீமில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரிஸ்கியாக டிசி தான் வின்னிங்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது டிசி ஃபேவராக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஃபாப் டு பிளிஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீமை நீங்கள் ஆல்ட்ரு எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஒரு 50+ ஸ்கோர் பண்ணவர் 70+ போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இது கிளிக் ஆயிரும். ஸ்டப்ஸுக்கு மேபி இந்த இடத்துல சான்ஸ் கிடைக்காம போகலாம், இல்லைனா ஒரு கம்மியாக ஸ்கோர் பண்ணி ஃபேண்டஸியில் வராமல் போகலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் நீங்கள் பவுலர்ஸ்கிட்ட போகலாம், டிசி பவுலர்கிட்ட போகலாம், அப்படி இல்லைனா லக்னோவோட ஆல்ரவுண்டர்கிட்ட போகலாம். ஸோ அப்படி இல்லைனா சடனாக லைனப் கொஞ்சம் மாற்றி ஆல்ட்ரு பண்ணுறாங்கன்னா அபிஷேக் பொருள் ஒரு வேளை மேலே வந்தார்னா அபிஷேக் பொருள்கிட்ட போகலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. இதில் ஏதாவது ரொட்டேஷன் பண்ணால் ஆன் டைம் நான் சொன்ன மாதிரி மணிமாறன் சித்தார்த்து, ராஜ்வர்தன் ஹங்கேக்கர் அந்த மாதிரி பிளேயர் உள்ளே வந்தால் அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆவேஷ் கான் கூட இப்போ வரையும் டவுட்டு தான் 11ல், பட் கொடுத்துருக்கேன், பட் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டிங் டிசி பண்ணுறாங்கன்னா இதுதான் டீமு. இதோட ஆல்ட்ரேஷன் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை நான் ஆன் டைமில் டெலகிராமில் டீம் லேட்டானால் கூட இதுலேருந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க டிசினா இந்த காம்பினேஷனில் போங்க, பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கீப்பிங்கில் இந்த இடத்துல சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அபிஷேக் பொருளுக்கு, அதனால் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேட்டிங்கில் மேபி ஆர்டர் மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேப்டன் அக்ஷர் பட்டேல் கொடுத்துட்டு விசி செகண்ட் பேட்டிங் ஃபாப் டு பிளிஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும் ஆல்ட்ரு பண்ணணும்னா நிக்கோலஸ் பூரான் போகலாம், கிளிக் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா சேம் சைடு போகிறீங்கன்னா ஏடன் மோர்கம் ஆப்போசிட்டில் ஏடன் மோர்கம் ட்ரை பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை டோட்டலாக லோ ஸ்கோர் தான் போவாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டாருக்கு முகேஷ் குமார் ட்ரை பண்ணலாம், பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகும். இல்லைனா அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை டிசி ஃபேவராக போகிறீங்கன்னா ஜாக்கு கூட அகைன் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த டீமோட அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி டீம் நீங்கள் வேறு ஆங்கிளில் போட்டிங்கன்னா தான் ஆன் டைமில் மினிமம் ஒரு 4 பிளேயராவது உள்ளே வைக்க பாருங்கள். லெஸ் பிக்கில் கண்டிப்பாக சூட் ஆச்சுன்னா கிளிக் ஆகும். அக்ஷர் பட்டேல் கூட ஆன் டைமில் கேப்டன் பிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸ்டாருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், முகேஷ் குமார் ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை தாண்டி டிசியில் பிளேயர்ஸ் விஜய் ஸ்பின்னர் உள்ளே வந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் விஜய் ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே வந்தால் அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ வீடியோ பொறுத்தவரை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ரிஸ்கியாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணேன் லாஸ் அப்படின்ட்டு யாரும் சங்கடப்படுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வேறு காம்பினேஷனில் ரிஸ்க்காக போகும்போது தான் நம்ம வின்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.